Hi guys, welcome to another video of Filial Aquatics Madurai. ஒரு 1 வீக்காக எதுவும் வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் நான் போடலை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ we will have more videos in coming days. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு Filial Aquatics மதுரை. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அக்வாரியமில் என்ன விதமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கலி நான் டெக்னிக்கலி யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு சப்ஸ்கிரைப் டு Filial Aquatics மதுரை. ஸோ இந்த வீக் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு பிளான்டட் அக்வாரியம். பிளான்டட் அக்வாரியமை பற்றி நம்ம ஃபஸ்ட் டைம் பேசலை. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பிளான்டட் அக்வாரியமை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மேலே கார்டில் ஒரு பிளேலிஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு பிளான்டட் அக்வாரியம் நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு 7 to 8 எபிசோட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. திடீர்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி யூ மே நாட் கெட் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ அதனால் மறக்காமல் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸையும் நீங்கள் மேலே போய் கார்டில் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லேயும் ஷேர் பண்ணுறேன், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அண்ட் தென் யூ கம் அண்ட் வாட்ச் திஸ். ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள்லாம் பிளான்டட் அக்வாரியமை பற்றி பார்த்துருந்தோம். தண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறது, லைட் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரமும் என்ன பண்ணுது, என்ன மாதிரி வயசில் உங்களால் ஆல்கேவை கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்புறம் பேசிக்கான ஈஸியான க்ரோயிங் பிளான்ஸ் என்னென்னன்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணுவாங்க. த மெயின் ரீசன் ஃபார் தெம் டு அவாய்ட் இஸ் மணி காஸ்டிங். அது என்னென்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், CO2 போட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஐ வாண்ட் டு டூ லோடெக் அக்வாரியம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அந்த CO2 வேணான்ற மைண்ட் செட் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் ஒரு CO2 வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலாக போகாமல் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது CO2 and its importance in planted aquarium. ஸோ யாராச்சும் கேட்டிருக்கீங்களா கார்பன் டை ஆக்சைடு இஸ் பேக் போன் ஆஃப் லைஃப்? கண்டிப்பாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு பேக் போன் ஆஃப் லைஃப் கிடையாது. பட் ஃபார் பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பேக் போன் ஆஃப் லைஃப். ஒரு அக்வாரியமில் பிளான்ட் நல்லா த்ரைவ் ஆகிறது கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான். நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு லோடெக் அக்வாரியம் பண்ணுறீங்க, வித்தவுட் CO2 இன்ஜெக்ஷன் இல்லாமல் ஒரு லிக்விட் CO2 இல்லை CO2 டேப்லெட்டையோ போடுறீங்க அப்படின்னா ஆவரேஜாக பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 ppm பார்ட் பெர் மில்லியன் அளவுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு அதால் அந்த என்விரான்மெண்ட்லேருந்து கன்சியூம் பண்ண முடியும். சில நேரங்களில் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியில் இருக்க KHன்னு சொல்லுவாங்க, கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் ஹார்ட்னஸ், அது மூலமாக இருக்கிற கார்பனை எடுத்து கன்சியூம் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸுக்கு என்ன தேவையோ அது உண்டான கார்பன் அங்கேருந்து அது எடுத்துக்கும். பட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான கார்பனை கொடுக்காது ஃபோட்டோசிந்தசிஸுக்கு. அது சர்வைவ் ஆகுறதுக்கு தான் கொடுக்குமே தவிர்த்து அது த்ரைவ் ஆகிறதுக்கு கொடுக்காது. இதே நேரங்களில் ஒரு ஹைடெக் அக்வாரியமில் ஒரு ப்ரெஷரைஸ்டு CO2 இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற CO2 வந்து பியூர் CO2வாக இருக்கும். அட் த சேம் டைம் பிளான்ட்ஸுக்கு அபண்டண்ட்டாக CO2 கிடைக்கும் போது அந்த க்ரோத் லெவல் அண்ட் த ஸ்பீட் த பிளான்ட் க்ரோ வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை பிளான்டட் அக்வாரியமில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ மெயின் ரீசன் நம்ம கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். இது தவிர்த்து கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் ஒரு அக்வாரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வில் ரெடியூஸ் pH. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த 6 hours 8 hours கார்பன் டை ஆக்சைடு ரன் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் pH பார்க்கும்போதும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பீரியட் முடிஞ்சு ஒரு 2 hours 3 hours கழிச்சு நீங்கள் pH செக் பண்ணும்போதும் உங்கள் pH வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அக்வாரியமில் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீப் இட் இன் அ டைமர். ஏன்னா ப்ரொலாங்காக இல்லை கண்டினியூஸாக கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் டிசால்வ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிளான்ட்ஸுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ் வில் டை. பிகாஸ் பிளான்ட்டுக்கு எப்படி கார்பன் டை ஆக்சைடோ ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன். அதனால் தயவு செஞ்சு ஒரு CO2 நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கீப் இட் ஆன் அ டைமர். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அது ஆன் ஆகணும், அந்த பர்டிகுலர் டைமுக்கு அது ஆன் ஆகணும். பேசிக்கலி எப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ பிளான்ட்ஸ் அந்த டைமுக்கு. நம்ம பிளான்டட் அக்வாரியமில் நிறையா விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். அதில் லைட்டு, பிளான்ட்டுக்கு போடுற நியூட்ரிஷனு, அப்புறம் என்ன மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க, இது எல்லாத்தோடையும் சேர்த்து எந்த மாதிரி CO2 நீங்கள் கொடுக்குறீங்கன்றதுமே உங்கள் பிளான்டட் அக்வாரியமில் ஆல்கே ஃபார்ம் ஆகாததையும் நிர்ணயம் பண்ணும். அதனால் உங்கள் பிளான்டட் அக்வாரியமில் வந்து CO2வே வச்சிருந்தாலுமே சில நேரங்களில் வந்து உங்களுக்கு அந்த ஆல்கே லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு செக்.
லைட்டு, ஃபர்டிலைசர் அண்ட் வாட்டர் சேஞ்ச், இது மூணுமே வந்து அண்ட் நியூட்ரிஷன், இந்த நாலுமே வந்து சரியான ரேஷியோவில் இருக்கான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை பர்ஃபெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸும் வராது. அண்ட் இந்த இஷ்யூவை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு CO2 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காமனான டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆற்றுலையோ இல்லை நதியிலையோ பிளான்ஸ் வளர்றது, அதுக்கெலாம் யார் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு, ரைட்? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறவங்க இந்த கேள்வியை காமனாக கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கான பதில் தான் இது. நேச்சரில் பிளான்ட்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு 3 விதமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் அப்படின்னா, ஒரு மலையோ அருவியோ உருவார இடம் வந்து மலையோட மேல் பகுதியிலேருந்து, ஸோ கம்மிங் ஃப்ரம் தேர் ஒரு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். லைக் நீங்கள் பேலடோரியம் பாருங்கள், இல்லை விவேரியம் பாருங்கள், இதுக்கெல்லாம் யாரும் CO2 இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியை விட்டு வெளியில தான் இருக்கும், வேர் மட்டும்தான் தண்ணியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் தண்ணியிலேருந்து நியூட்ரிஷன் எடுத்துட்டு சர்ஃபேஸில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அண்ட் டெரரியம், விவேரியம், பேலடோரியம் பிளான்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி CO2 யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தே கிவ் நியூட்ரிஷன் இன் வாட்டர் ஆர் அது மேலே ஸ்ப்ரே பண்ணி நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுவாங்க. ரெண்டாவது ஊத்து தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய ஆறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு அடியிலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டே வெளியில் வரும். ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே ஆழத்துலேருந்து தான் வரும், பூமிக்கு அடியில். ஸோ பூமிக்கு அடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும் தண்ணியில், ஆக்சிஜன் இருக்காது. ஏன்னா சர்ஃபேஸுக்கு வந்தால் தான் அந்த தண்ணியில் ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸில் அஜிடேஷன் ஏற்படும், அந்த அஜிடேஷன் மூலமாக தண்ணியில் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகும். அதுக்கப்புறம் தான் பிளான்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கும் மற்ற இதுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கேருந்து வர தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அபண்டண்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எங்கெல்லாம் ஊற்று நிறையா இருக்கும் அங்கெல்லாம் உங்களால் ஃப்ரெஷ் பிளான்ட்ஸ் நிறையா பார்க்க முடியும். பிகாஸ் தட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் த ஸ்ப்ரிங் கண்டெய்ன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கார்பன். அந்த கார்பனை அந்த பிளான்ட்ஸ் கன்சியூம் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக த்ரைவ் பண்ணும். இது ரெண்டாவது வகையாக பிளான்ட்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது நேச்சரில். மூணாவது முக்கியமான வழி எப்படி ஒரு பிளான்ட்டுக்கு CO2 கிடைக்கும் நேச்சர்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில வாட்டர் பாடிஸ் நேச்சுரலாகவே pH அண்ட் KH வந்து லோவாக இருக்கும். pH KH லோவாக இருக்க ஒரு காரணத்தினாலே அந்த வாட்டரில் CO2 ஈஸியாக ஃப்ரீயாக டிசால்வ் ஆகி இருக்கும். அது என்ன மாதிரி ரிவர் பெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தீஸ் ரிவர் பெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் சாண்ட்ஸ்டோன். அதோட சப்சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிலிகேட் பேஸ்டாக இருக்கும். ஸோ சிலிகேட் பேஸ்டாக இருக்கிறதுனாலே அங்கே கார்பனேட் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ சின்ஸ் தெர் இஸ் நோ கார்பனேட் டு நியூட்ரலைஸ் கார்பனிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் CO2. அதனால ஈஸியாக அந்த தண்ணியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்கும். அந்த இடங்களில் பிளான்ட்ஸ் நிறைய த்ரைவ் ஆகும். அட் த சேம் டைம் இதுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு ரிவர் பெட்டில் சாயில் வந்து உங்களுக்கு லைம் பேஸ்ட் இருக்கோ அங்கே கால்சியம், ஆர்கனைட் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். pHம் ஜாஸ்தியாக இருக்கும், KHம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடங்களில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலேயே எந்த இடங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்கோ அங்கே இருக்க பிளான்ட்ஸும், எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கோ அங்கே இருக்க பிளான்ட்ஸுமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அக்வாரியமில் வைக்கிற பிளான்ட்ஸை எப்படி CO2 டிமாண்டிங், CO2 நாட் டிமாண்டிங்கிறத பிரிக்கிறோன்றத இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு தெரியும். நீங்கள் மோஸ்ட்லி நான் CO2 பிளான்ட்னு சொல்லி கொடுப்பீங்கல்ல, அந்த பிளான்ட் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் ஹார்டாக இருக்க இடத்துல இருந்து வர பிளான்ட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லோடெக் அக்வாரியம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷுர் அதோட என்விரான்மெண்ட்டை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா you can decide whether you are going for a plant that needs CO2 or that needs less CO2. There is no plant that does not require CO2. CO2ஓ கார்பனோ தேவைப்படாத செடி உலகத்திலேயே கிடையாது. அதுக்கு கிடைக்கிற அந்த அமௌண்ட் தான் டிஃபர் ஆகுமே தவிர்த்து there is no plant that will not need கார்பன்னே தேவையில்லைன்ற பிளான்ட் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, கார்பன் ஃப்ரீ பிளான்ட் வேணும், கார்பன் ஃப்ரீ பிளான்ட். சான்ஸே கிடையாது. ஒரு மனுஷ குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும் டாக்டர், அந்த குழந்தை வந்து ஆக்சிஜனே சுவாசிக்க கூடாது அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? அதே மாதிரி தான் வெதர் தட் பிளான்ட் நீட் ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஆர் லோ அமௌண்ட் ஆஃப் கார்பன்றது தான் டிசைட் பண்ணணும். ஸோ இட் டசன்ட் மீன் தட் லோ கார்பன் பிளான்ட்டுக்கு நம்ம CO2 கொடுக்கக்கூடாதுன்றது கிடையாது. அதுக்குமே தேவையான அளவு CO2 கொடுத்தீங்கன்னா, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்தீங்கன்னா தே வில் ஆல்சோ த்ரைவ் வெல். ஏன்னா நம்ம நார்மல் காற்றை சுவாசிக்கும் போது ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் சுவாசிக்கும் போது யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து வேணான்னு சொல்லிட மாட்டோம். ஹில் ஸ்டேஷன் போயிட்டோம், நமக்கு வந்து கீழே வந்து கார்பன் மிக்ஸ்டு ஆக்சிஜன் தான், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? வி லவ் ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் ஏர் ஆல்சோ. நீங்கள் ஒரு லோ டெக்காக இருந்தாலும் சரி, ஹைடெக்காக இருந்தாலும் சரி, மறக்காமல் உங்கள் பிளான்டட் அக்வாரியமில் CO2 வச்சுக்கணும். இதுதான் நேச்சரில்
பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எப்படி எடுக்கும், எந்த மாதிரி வகைகள்லாம் அதுக்கு கிடைக்குது அப்படின்றது. ஸோ அதனால நீங்கள் ஒரு பிளான்டட் அக்வாரியம் வச்சிங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஐ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நான் எதுவும் சொல்ல மறந்திருந்தாலோ ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் அக்வாரியமில் நீங்கள் இந்த கார்பன் லெவல் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத ஆல்வேஸ் யூஸ் CO2 ட்ராப் செக்கர். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். என்னுடைய வெப்சைட் filialaquatics.in. இங்கே போனீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிட்ஸு அண்ட் டிஃப்யூசர்ஸ் அண்ட் கேஜ் அண்ட் ட்ராப் செக்கர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணேன். யூ கேன் கோ அண்ட் செக் இட். ஸோ மறக்காமல் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா யூ ப்ளீஸ் லெட் மீ நோ. டேக் கேர். பை.